வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேப்பருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் இன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் லாஸ்ட் 3 இயர்ஸ் கேட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டாப்பிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு லேர்னிங் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். So what is the convolution of two signals? x1 of n is equal to 1, minus 1, 2 and x2 of n is equal to 1, minus 2, 3. So பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கன்வல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது. கன்வல்யூஷன். ஸோ கன்வல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கன்வல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா லீனியர் கன்வல்யூஷன். ஸோ லீனியர் கன்வல்யூஷனை ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்து எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸை நம்ம மேலே எப்படி எழுதிக்கிறோம், -1, 1, minus 1, 2. அகைன் செகண்ட் கொடுத்துருக்க சீக்வன்ஸு 1, minus 2, 3 இப்படி எழுதிக்கிறோம். கீழே ரோ வைஸாக காலம் வைஸாக எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை இப்படி ரோவாக எழுதிக்கிறோம், அடுத்த சீக்வன்ஸை காலமாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம். 1 × 1 1, ஸோ 1 × -1 -1, 1 × 1 2. ஸோ அதேமாரி பண்ணிங்கன்னா -2, ஸோ -2 × -1 +2, அகைன் -2 × 2 -4, இது வந்து 3 வரும், -3 வரும், அகைன் இது வந்து +6 வரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த சீக்வன்ஸ் எடுத்து எழுதும்போது இங்கே டாட்டாக போட்டுக்கணும். இது நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் புக்கு நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் படித்தது தான், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு x3 of n நம்மளுக்கு வந்து கன்வல்யூஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 1, இந்த வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற 1 அப்படியே எடுத்து போடணும், கமா போட்டு -2 +, -1. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் -3. அகைன் பார்த்தீங்கன்னா 3 + 4, 3 + 2 + 2, ஸோ 4 + 3 7 வந்துடும். அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா -3 -4, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு -7 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மள கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸை நம்ம ரோ வைஸாக எழுதிக்கிறோம், 1, -1, 2. செகண்ட் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸை நம்ம 1, -2, 3ன்னு எழுதிக்கிறோம். தென் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டயகனலாக எடுத்துக்கிறோம், டயகனல் எலிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 1 அப்படியே வந்துடும். இங்கே -2 -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 வரும். அதேமாதிரி 3 2 2 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். -3 -4 ஆட் பண்ணிங்கன்னா -7 வரும். அகைன் பார்த்தீங்கன்னா 6 அப்படியே வந்துடும். சரிங்களா? இதுதான் நம்ம கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸே நம்மளுக்கு 2 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அதாவது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் ரெண்டுமே சேம் ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் இந்த ஏரோ மார்க் தான் டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்து ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 2வது நம்பரில் இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நம்மளுக்கு 0, அதாவது x of n 0 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த ஏரோ மார்க். இந்த சிக்னல் ரெப்ரசன்டேஷனை நம்ம படிச்சிருப்போம். நம்ம இந்த இது வந்து 0 ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இது வந்து -1, அதாவது n = 0 போது -1, n = -1 போது 1. ஸோ இது வந்து இந்த சீக்வன்ஸு -1. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1. அதே நீங்கள் 0 ஆரம்பிக்கிறதுனால இங்கே 1 ஏரோ மார்க் இருக்கிறதுனால இது 0. அதாவது n = 0 போது x2 of 0 = 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது -1, இது வந்து +1, அகைன் இது +2, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஏரோ ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு 0 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது என்னோட வேல்யூ 0 இருக்கும்போது சிக்னல் தட் பர்டிகுலர் சிக்னலோட வேல்யூ என்னவாக இருக்குன்றதை நம்மளுக்கு இந்த ஏரோ ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு x1 of n அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா -1லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது -1லேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா 0 இங்கே இருக்குது. ஸோ -1லேருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது சிக்னல் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் எங்கே ஆரம்பிக்குதோ அது அப்படியே -1 போட்டுங்க. -1 ஆரம்பிக்கிறதா -1 போட்டுக்கிறோம், ப்ளஸ் அடுத்த சிக்னல் 0ல் ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது -1. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்வல்யூஷன் சிக்னல், இந்த 2 சிக்னலையும் கன்வல்யூஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் சிக்னலும் -1லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 0 போடணும், அதாவது ஏரோ மார்க் நம்ம இங்கே 0, இங்கே -1, 1 2 3 இந்த மாதிரி சீக்வன்ஸில் போகும். இது வந்து என்னோட வேல்யூ. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட வேல்யூ. ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம், வாட் இஸ் த பவர் ஆஃப் த சிக்னல் x of t = 10 sin 50t + π/4 + 16 × cos 100t + π/3.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சிக்னலோட பவர் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சைனசாய்டல் சிக்னல். இது சைனு, இது காசு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனசாய்டல் டேர்ம் வந்துன்னா அதோட பவர் வந்து a²/2, அதாவது ஆம்ப்ளிடியூட். ஸோ a sin omega t plus some theta or a cos omega t plus theta. இந்த ரெண்டு சிக்னலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது a²/2, அதாவது ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கோ சைனுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பவர் ஆஃப் த சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சிக்னல் ரெண்டு சிக்னலும் இருக்குது, அதாவது சைனும் இருக்குது காசும் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி பவர் கண்டுபிடிக்குதுன்னா டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஆம்ப்ளிடியூட் 10, செகண்டுக்கு ஆம்ப்ளிடியூட் 16. ஸோ 10²/2 ப்ளஸ் 16²/2. 10²/2 அதாவது ஆம்ப்ளிடியூட் சைனோட ஆம்ப்ளிடியூட் 10, காசோட ஆம்ப்ளிடியூட் 16. ஸோ அப்போ 10²/2 ப்ளஸ் 16²/2 அந்த போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 வரும் டிவைட் பை 2 ப்ளஸ் 16² பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 256 வரும் டிவைட் பை 2. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக எல்சியம் எடுத்தால் 2 டிவைட் பை 356 வரும், 356. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 178. ஸோ பவர்ன்றதால அது யூனிட் வாட்ஸு, அதோட வாட்ஸு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம், த லீனியர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் y of n minus 1/2 y of n minus 1 is equal to x of n plus 1/3 x of n minus 1 lead to. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்கிரீட் சிஸ்டம் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து நம்ம y of z டிவைட் பை x of z நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து y of n minus 1/2 y of n minus 1 is equal to x of n plus 1/3 x of n minus 1. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். y of n Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் நம்மளுக்கு வரக்கூடியது y of z. அகைன் y of n minus 1 இது நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது z பவர் மைனஸ் 1 y of z. இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் நான் டேரெக்டாக வந்து y of n minus 1க்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் z பவர் மைனஸ் 1 இன்ட்டு y of z எழுதிக்கிறேன். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் -1/2 இருக்கிறதுனால அதை முன்னாடி அப்படியே போட்டுக்கிறேன். அகைன் இங்கே x of n அதே மாதிரி Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் வரக்கூடியது x of z ப்ளஸ் 1/3 இன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் x of n minus 1 நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது -1 இன்ட்டு x of z. இதுதான் நம்மளுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் y of z காமனாக எடுத்தீங்கன்னா 1 இன்ட்டு இந்த டேர்ம் வந்துடும். அப்படி y of z இன்ட்டு 1 மைனஸ் இதில் எடுத்திங்கன்னா காமனாக y of z வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் ரிமைனிங் இருக்கிறது -1/2 இன்ட்டு z பவர் -1. அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம x of z வந்து காமனாக வெளியே எடுத்தோன்னா கிடைக்கக்கூடியது 1 + 1/3 இன்ட்டு z பவர் -1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம y of z டிவைட் பை x of z கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம x of z லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும், டினாமினேட்டரில் போய்டும், மல்டிப்ளை இருக்கிறது டினாமினேட்டரில் போகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேர்ம் அதாவது 1 - 1 டிவைட் பை 2 இன்ட்டு z பவர் -1 இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரைட் ஹேண்ட் சைடில் போய்ட்டு டினாமினேட்டராக மாறிடும். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம், இஃப் x1 of n is equal to 2,1,2,1 and x2 of n is equal to 1,2,3,4, then find x3 of n is equal to x1 of n into x2 of n. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை சர்க்கிள் போட்டு உள்ள ஒரு டாட் போட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிள் போட்டு உள்ள ஒரு டாட் போட்டிருந்தா நம்மளுக்கு அது சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷன். இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் சிம்பிள் போட்டிருந்தா அது லீனியர் கன்வல்யூஷன். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தது வந்து லீனியர் கன்வல்யூஷன், அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போட்டோம். இது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ இந்த சர்க்குலர் கன்வல்யூஷன் நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட்லேயே போட்டுடலாம். ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸு 2,1,2,1 இது மாதிரி காலம் வைஸில் எழுதிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எழுதுறோம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் செகண்ட் வந்துடும், 2 1 2. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற டேர்ம் ஃபஸ்ட்டு போயிடும். சரிங்களா?
அதுக்கப்புறம் அகைன் ஒரு டேர்ம் ஷிஃப்ட் பண்ணும்போது 1 2 1 இங்கே 2 கடைசியில் இருக்கிறது லாஸ்ட்டில் இங்கே போயிடும், ஃபஸ்ட்டு போயிடும். அகைன் ஷிஃப்ட் பண்ணும்போது ஷிஃப்டிங் பண்ணும்போது 2 1 2 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துடும். இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அப்படியே காலம் வைஸ் எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த காலமை ஒரு வேல்யூ ஷிஃப்ட் பண்ணி எழுதணும், அதாவது டவுன் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 1 2 அகைன் இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க சீக்வன்ஸில் 2 1 2 1 அது மாதிரி ரிப்பீட்டட் நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகிறது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். 2 1 2 1 எழுதிடுறேன். அகைன் நம்ம ஒரு டர்மு கீழே எடுத்து எழுதணும், அதாவது ஷிஃப்ட் பண்ணி எழுதுறோம். இப்போ 2 1 2 வந்துடும், லாஸ்ட் நம்பர் 1 மேலே போயிடும். அகைன் அடுத்தது ஷிஃப்ட் பண்ணி எழுதும்போது இந்த 1 2 1ன்றது அப்படியே கீழே செகண்ட் டர்ம்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த 2 லாஸ்ட்டாக அந்த 2 மேலே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கடைசி சீக்வன்ஸ் வந்து அகைன் 2 1 2 அது வந்து 2 1 2ன்னு வந்துடும், இந்த 1 மேலே போயிடும். இப்படி தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். அடுத்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீக்வன்ஸ், அதாவது 1 2 3 4 அதை நம்ம இப்படியே எழுதிக்கலாம். 1 2 3 4 சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ 2 × 2 2 வரும், 1 × 2 + 2 2 × 3 + 6 + அகைன் 4 வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரோவையும் காலம் வைஸாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வரும். 1 × 1 1 + 2 × 2 4 அகைன் 1 × 3 3 2 × 4 8. ஸோ அதேமாதிரி அடுத்தடுத்த ரோவும் வந்துடும். ஸோ இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அதாவது 2 + 2 + 6 + 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 14. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 16. அடுத்தது ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 14. அடுத்தது நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 16. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கிற சீக்வன்ஸை நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 14 16 14 16. அதாவது பார்த்தீங்கன்னா x3 of n is equal to 14 x3 of n is equal to 14, 16, 14, 16. சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு இந்த ரெண்டு சீக்வன்ஸையும் சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் Fourier Transform of DC signal x of t shown below. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது Fourier Transform கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டிசி சிக்னல் கொடுத்துட்டு அதோட Fourier Transform கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிசி சிக்னல் வித் ஆம்பிளிடியூட் ஏன்னு வச்சுப்போம். ஸோ வித் ஆம்பிளிடியூட் ஏ வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய Fourier Transform எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2π × a டெல்டா ஆஃப் ஒமேகா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆர் சம்டைம்ஸ் 2π a இந்த டேர்ம் இப்படி இந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஆம்பிளிடியூட் ஆஃப் த சிக்னல் வந்து 1. ஸோ இந்த டிசி சிக்னலோட ஆம்பிளிடியூட் 1. ஸோ ஏக்கு பதிலாக ஜஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது Fourier Transform ரெப்ரசன்டேஷன் 2π டெல்டா ஆஃப் ஒமேகா. சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ப்ராப்ளம் x of t convolution with delta of t minus t naught is equal to where star represents the convolution operation. இது பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போது நம்ம ஒரு இம்பல்ஸ் சிக்னலை வச்சு நம்ம இன்னொரு சிக்னலை கன்வல்யூஷன் பண்ணும்போது அந்த இம்பல்ஸ் சிக்னலில் இருக்கிற டைமு நம்மளுக்கு அடுத்த சிக்னலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் நம்ம எழுதும்போது x of t convolution with delta of t minus t naught, இந்த t minus t naught அப்படியே நம்மளுக்கு எக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்க ஒரு ஆன்சர் x of t minus t naught. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், given the z transform of the sequence x of n as x of z is equal to 2z power 2 plus 3z plus 1 plus 2z power minus 1. The ROC of x of z is. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு z transform ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு x of z கொடுத்துட்டு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு x of n சிக்னலுக்கு z transform ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ x of z is equal to z transform வந்து நம்மளுக்கு வர்றது summation of n is equal to minus infinity to infinity x of n into z power minus n.
ஸோ இதுதான் நம்மளுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சீக்வன்ஸ் இருக்குது டிஸ்கிரீட்டில் பொறுத்த வரைக்கும். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ், மூணாவதாக பார்த்தீங்கன்னா டூ சைடட் சீக்வன்ஸ். ஸோ மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் RHS, அதுக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் Z plane except at Z is equal to 0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸுக்கு அதே மாதிரி தான் என்டையர் Z plane except at Z is equal to infinity. அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் சீக்வன்ஸ், அதாவது டூ சைடட் சீக்வன்ஸுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்டையர் Z plane எக்ஸப்ட் அட் ரெண்டுமே வந்துடும். அதாவது Z ஈக்குவல் டு 0 வரும் அண்டு Z இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா டூ சைடட் சீக்வன்ஸுக்கு. ஸோ அதனால் ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸ், டூ சைடட் சீக்வன்ஸு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா n = 0 to infinity வரைக்கும் இருக்கும். அதாவது எல்லாமே பாசிட்டிவ் டர்ம்ஸாக இருக்கும். அப்போ n-க்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் போடும்போது நம்மளுக்கு இங்கே Z-ஓட வேல்யூ எல்லாமே நெகட்டிவ் வரும். அதாவது Z-ஓட பவர் எல்லாமே நெகட்டிவில் வரும். Z-ஓட பவர் நெகட்டிவில் வரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸு. ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸுக்கு நம்மளுக்கு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ROC என்டையர் Z plane எக்ஸப்ட் அட் Z = 0. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸ் நம்மளுக்கு ஏற தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ n = 0லேருந்து மைனஸ் நெகட்டிவ் சைடில் போகும். 0லேருந்து -∞ வரைக்கும். 0லேருந்து -∞ வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் என்னோட வேல்யூ மைனஸில் போட்டிங்கன்னா, சப்போஸ் -1 போட்டிங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடியது Z பவர் +1 வந்துடும். அதாவது இதோட பவர் வந்து பாசிட்டிவில் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்டையர் Z plane எக்ஸப்ட் அட் Z is equal to infinity. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ சைடட் சீக்வன்ஸில் நம்மளுக்கு பவர் பாசிட்டிவ்லும் இருக்கும், நெகட்டிவ்லும் இருக்கும். அது வந்துன்னா நம்மளுக்கு டூ சைடட் சீக்வன்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். Z பவரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேர்மும் இருக்குது, Z பவர் மைனஸ் டேர்ம்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த டேர்மு? இப்போ இது பார்த்தீங்கன்னா டூ சைடட் சீக்வன்ஸுக்கு நம்மளுக்கு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்டையர் Z plane எக்ஸப்ட் அட் Z is equal to 0 அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். given x of t is equal to 2 into sin 100 pi t minus 3 cos 50 pi t. What is the Nyquist rate for this signal? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Nyquist frequency கேட்டிருக்காங்க, Nyquist rate கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Nyquist sampling theorem தெரியும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சிக்னலில் 2 into maximum frequency, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Nyquist rate or Nyquist frequency. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் சைனசாய்டல் சிக்னல் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது A into sin ஒமேகா டி, இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் போடுவோம். ஸோ இதில் டீக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி சம்டைம்ஸ் ஒமேகான்னு போடும்போது அதோட யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். அப்படி இல்லைனா ஒமேகா = 2πfன்னு போட்டால் இங்கே 2π into f into t வரும். இந்த f வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். சரிங்களா? இதுதான் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையில் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஒமேகா வச்சே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒமேகா பார்க்கும்போது இதில் 100 பை இருக்குது, இதில் 50 பை இருக்குது. இதில் ஹையஸ்ட் இது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மட்டும் எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறது 100 பை. ஸோ 2 into 100 பை போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 200 பை. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நான் ரிகர்சிவ் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டம் டிஸ்கிரீட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நான் ரிகர்சிவ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரிகர்சிவ் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதோட அவுட்புட்டில் ப்ரீவியஸ் அவுட்புட்டும் இருக்கும், இன்புட்ஸும் இருக்கும். நான் ரிகர்சிவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்காது. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் சிஸ்டத்தோட அவுட்புட் ஈக்குவேஷனில் ப்ரீவியஸ் அவுட்புட்டும் இருக்கும், ப்ளஸ் இன்புட்ஸும் இருக்கும். ஆனால் நான் ரிகர்சிவ் டைப்பில்
நான் ரிகர்சிவ் சிஸ்டத்தோட அவுட்புட்டில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்காது. ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்காது. ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்காது. இதுதான் நம்மளுக்கு ரிகர்சிவ் சிஸ்டத்துக்கும் நான் ரிகர்சிவ் சிஸ்டத்துக்கும் உள்ள வேரியேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் என்னன்றது ஒய்ன்றது அவுட்புட்டு, இதில் எக்ஸ்ன்றது இன்புட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் n-1 இருக்குது. ஸோ n-1ன்றது ப்ரீவியஸ் அவுட்புட்டு. ஸோ பர்டிகுலர் n டைமில் இருக்கிறத விட n-1ன்றது ப்ரீவியஸ் அவுட்புட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் அவுட்புட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நான் ரிகர்சிவ் சிஸ்டம்னா ப்ரீவியஸ் அவுட்புட் வராது, டஸ் நாட் ஹேவ் இட், ப்ரீவியஸ் அவுட்புட்டு வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 0.5, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒய் n-1 இருக்குது. ஸோ இப்போ இதுவும் ப்ரீவியஸ் அவுட்புட்டு, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 0.5 எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n-1 ப்ளஸ் 3x n-2. இதில் பார்த்தீங்கன்னா n-1 n-2 டேர்ம் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேர்ம் இல்லை, எக்ஸ் வந்து அவுட்புட் டேர்ம் இல்லை, இன்புட் டேர்ம். ஸோ இது வந்து நான் ரிகர்சிவ் சிஸ்டமாக இருக்கலாம். அடுத்த ஆப்ஷனும் நம்ம பார்த்துருவோம். ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் ஆஃப் n-1. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் கண்டெயின் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் அவுட்புட் இந்த 3 ஆப்ஷன்லையும், அதாவது ஆப்ஷன் 1, 2 அண்ட் 4 3 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் அவுட்புட் வந்திருக்கு. ப்ரீவியஸ் அவுட்புட் வந்திருந்தாலே நம்மளுக்கு அது ரிகர்சிவ் சிஸ்டம். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் 3ல தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் அவுட்புட் இல்லை, அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு நான் ரிகர்சிவ் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின், த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of t is equal to 1/3 e power minus 4t u of t. Find the frequency response h of j omega of the system. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தடில் போடலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் v of minus at. ஸோ e of minus at வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1/s plus a, 1/s plus a. அதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் h of t எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு பர்டிகுலராக இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், அதாவது h of s. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைம் டொமைனில் இருக்கிறது நம்மளுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் நம்மளுக்கு வர்றது எஸ் டொமைனில் வந்துடும். ஸோ ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு s is equal to j omega, s is equal to j omega. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் h of t எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது h of j omega தான், h of s that is equal to h of j omega. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க சிக்னலை இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்குதுன்னு பார்ப்போம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/3 e power minus 4t u of t. சரிங்களா? ஸோ இதில் 1/3ன்றது கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அப்படியே வந்துடும். u of tயும் வந்து அப்படியே e power minus 4t into u of t நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது இன்ட்டு 1/s plus 4. ஏற்கனவே பார்த்தா e power minus at லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/s plus a வரும். அந்த வகையில் பார்க்கும்போது e power minus 4t into u of t பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1/s plus 4. சரி, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/3 into 1/s plus 4 நம்ம 1/3 நியூமரேட்டரில் எழுதி ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் அந்த மாதிரி ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ 1/3/s plus 4 எழுதிக்கிறோம். அகைன் நம்மளுக்கு தெரியும் s is equal to j omega. ஸோ நம்ம sக்கு பதிலாக j omega ரெப்ரசென்ட் பண்ணும்போது 1/3/j omega plus 4 வந்துடும். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் x of n is equal to minus x of minus n, then ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் சிக்னல், x of n is equal to minus x of minus n போடும்போது நம்மளுக்கு வர்றது ஆட் சிக்னல். இது ஒரு ஆட் சிக்னல். ஸோ ஆட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஃபுல் -∞ to ∞, நம்ம அதை சம்மேஷன் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வரக்கூடிய ஆன்சர் 0 வரும். ஏன்னா நம்மளுக்கு 0க்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம்மேஷன் பண்ணும்போது n equal to -∞ to ∞, x of n is equal to 0 வரும். ஸோ ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 0 வரும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.